தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 4 முனை போட்டி களம் உறுதியாயிடுச்சுங்க. ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகள் என்பதான நிலையில் ஒரு முறையும், இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி என்பதான கூட்டணியா மெகா கூட்டணி ஒன்றை அமைச்சிருக்காங்க. மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சி நடிகர் விஜயுடைய கட்சியும், இன்னொரு புறத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமையில் 4 முனை போட்டி உறுதியாயிருக்குங்க. தேமுதிக மட்டும் இன்னும் கூட்டணி உறுதி செய்யாமல் இருந்ததே என்பதான பேச்சுகள் அரசல் புரசலாக பல்வேறு விதமான எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையிலும் கூட தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் மிக தெளிவாக சில விஷயத்தை பதிவு செய்திருந்தாங்க. என்னன்னா, நாங்கள் முடிவு எடுப்பதற்கு நேரம் இருக்குங்க, காலம் இருக்குங்க, ஏன் அவசரப்படணும், நாங்கள் திட்டமிட்டபடி தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கோம், நாங்கள் எந்த கூட்டணி முடிவு செய்யணும், எவ்வளோ இடத்துல நிற்கணும் என்பதெல்லாம் எங்கள் மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்கோம். இதன்படி நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். நாங்கள் முடிவு செய்ய போகிற கூட்டணி தாங்க வெற்றி கூட்டணியாக இருக்கும். எனவே இந்த கூட்டணி குறித்து ஊடகங்கள்லாம் அவசரப்படுற மாதிரி நாங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திட்டமிட்டபடி நாங்கள் எங்களுடைய அறிவிப்போம்னு சொல்லிட்டு இந்த நிலையில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்ற செய்தியெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த நிலையில் தேமுதிக திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்திருப்பதாக நம்பக தகுந்த சில வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இந்த நிலையில் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில் 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் ஒதுக்கிறதா உறுதி செய்திருக்காங்க. இந்த உறுதி செய்யப்பட்ட விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 6 தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர்களை நியமிக்கலாம் அப்படின்றதுல உறுதி செய்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த 6 தொகுதியில் ஒன்றை விருதுநகர் தொகுதி கம்பல்சரி எங்களுக்கு வேணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தையும் திமுக கூட்டணி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா தேமுதிகவுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் ஒன்று விருதுநகர் தொகுதியும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த நிலையில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்துடைய மகனான விஜய் பிரபாகரனை களம் இறக்கலான்றதும் தேமுதிக முடிவு செய்திருக்கிறது. ஒருவேளை அந்த தேர்தல் களத்தில் அவருக்கான வாய்ப்பு பறி போயிடுச்சு, அந்த வாய்ப்பு அவர் தழுவ விட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு ராஜ்யசபா சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முடிவு செய்திருக்காங்க. ஒருவேளை விஜய் பிரபாகர் வெற்றி பெற்றுட்டார்னா அவருக்கு பதிலாக தன்னுடைய சகோதரன் இருக்கிற எல்கே சுதீஷுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா தானே ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் முடிவு செய்திருப்பதான் சொல்கிறாங்க. 20 ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் கோலுச்சி வந்திருந்த தேமுதிக 2026 போது ஒரு நிதான போக்கை கையாண்டு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2005 துவங்கப்பட்ட இந்த கட்சி 2006 ஆட்சி படத்திற்கு வருவதற்கான முனைப்போடு தேர்தல் களத்தில் பெரிய அளவிலான களம் இறங்கிய என்ற வரலாறு இருக்கிறது. அந்த தேர்தல் களத்தில் கணிசமான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட 2011 எதிர்க்கட்சி வரிசையில் வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான இடத்தை பிடிச்ச பெருமை தேமுதிக உண்டு. அன்றைய தினத்தின் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு பெரிய அளவிலான மக்கள் மத்தியில் மவுசு இருந்தது. காலப்போக்கில் கட்சியினுடைய நிலைகள் எல்லாம் மாறி ஒரு கட்சியில் இருந்த பல எம்எல்ஏக்கள் அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகளுக்கு கட்சி தாவலுக்கு போனாங்கன்ற வரலாறெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களுக்கான வாக்கு வங்கியை உறுதிப்படுத்துவதில் இந்த தடவை மிக அழகாக நேர்த்தியாக பொறுமை காத்து எந்த கூட்டணி வெற்றிக்கான கூட்டணி என்பதை மிக நேர்த்தியாக பிளான் பண்ணி இப்போ திமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்திருக்காங்க.